பகுதியில் காவல் சார்பு ஆய்வாளர் இருசக்கர வாகனத்தை இலவசமாக பழுது நீக்க கூறி ஒர்க் ஷாப் உரிமையாளரை மிரட்டி தாக்கி காரில் ஏற்றும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நாயை அடிப்பது போல் அடித்தார், உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என வேதனையோடு பேசிய இளைஞர். புல்லட் மெக்கானிக் சார். கடந்த 3 வருடமாக அவர் எனக்கு தெரியும். 3 வருடமாக சர்வீஸ் பார்த்தாரு, பேலன்ஸ் வைப்பார், எடுப்பார், மாற்றுவார். கடந்த ஒரு வண்டியை வந்து ஆல்டர்னேட் பண்ணுறதுக்காக வேலைக்கு விட்டார். வேலைக்கு விட்டு வந்து அண்ணாதுரைன்ற எஸ்ஐ அவரும் கூட வந்த ஒரு மப்டி போலீஸ் முரளின்றவரும் தகாத வார்த்தை, எங்கள் அம்மா அப்பா தகாத வார்த்தையும் பேசி உன்னைய வந்து பொய் வழக்கில் என்ன சொல்ல களவாணித்தனம் திருட்டு பையன் கஞ்சாயசுன்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ளே வச்சு அப்படின்னு சொல்லி என்னை அடித்து காரில் ஏற்றினான் சார். இது போக பார்த்தீங்கன்னா என் கூட இருக்க பசங்களை வந்து அடித்து மிரட்டுறேன், அடிச்சே விட்டாங்க சார். அடித்து மிரட்டலாம் அடிச்சே விட்டாங்க. நல்லடி நாய் அடித்த மாதிரி எங்களை அடிச்சு விட்டாங்க. கொன்றுன்னு சொல்லிட்டாங்க. நீ இந்த இடத்துல கடை வைக்க முடியாதுன்னு எல்லா ஜாமான் சட்டையிலையும் அள்ளி உள்ளே வைக்கிறேன்னு சொல்லிட்டார் சார். இது போக கூட இருக்க பசங்களை இப்போ நான் இங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்ததும் தெரிஞ்சும் லோக்கல் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க சார். எங்களுக்கு உயிர் பாதுகாப்புக்கு கண்டிப்பாக வேணும் சார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகன பழுது நீக்கும் ஒர்க் ஷாப் வைத்திருப்பவர் சீனிவாசன். இவர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அதே வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் உதவி சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வரும் அண்ணாதுரை சீனிவாசன் வைத்திருக்கும் ஒர்க் ஷாப்பில் தனது ராயல் என்ஃபீல்டு பைக்கை பழுது பார்க்க கொடுப்பது வழக்கம். அதற்கான வேலை கூலி பொருட்கள் வாங்கும் பணத்தை அண்ணாதுரை தர மறுத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வாகனங்களை வேலைக்கு விடுவதும் அதற்கான பணம் ரூபாய் 8600 கொடுக்காமல் இலவசமாக எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. தற்போது பாலமேடு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் அண்ணாதுரை சில மாதங்களுக்கு முன்பு தனது காவல் நிலையத்தில் பணிபுரியும் மற்றொரு காவலர் மூலம் தனது இருசக்கர வாகனத்தை ஒர்க் ஷாப்பில் கொடுத்து பணி செய்ய கூறியுள்ளார். அவரும் அந்த வாகனத்தை ஒர்க் ஷாப்பில் பழுது நீக்கம் செய்யுமாறு கூறியுள்ளார். ஆனால் சீனிவாசன் பழைய பாக்கி இருப்பதாகவும் பழைய பாக்கி தந்தால் மட்டுமே வேலை பார்ப்பதாகவும் கூறி வேலை பார்க்காமல் இருந்துள்ளார். பின்பு அண்ணாதுரை தொடர்ந்து சீனிவாசனை தொலைபேசியில் அழைத்து வாகனத்திற்கு வேலை பார்க்குமாறு கூறியுள்ளார். சீனிவாசன் அண்ணாதுரை அழைப்பை எடுக்காததால் கோபமடைந்த உதவி ஆய்வாளர் அண்ணாதுரை கடந்த ஜனவரி 4ஆம் தேதி மதியம் 2:30 மணிக்கு பதிவு எண் தெரியாத வாகனத்தில் சீனிவாசனின் ஒர்க் ஷாப்பிற்கு சென்று சீனிவாசனை வாகனத்தில் ஏறுமாறு மிரட்டி அவரை தாக்கி, என் வாகனத்திற்கு வேலை பார்க்க மாட்டாயா, பணம் கேட்பியா, உன் மீது கஞ்சா வழக்கு போற்றுவேன் என மிரட்டி வாகனத்தில் ஏற்ற முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சீனிவாசன் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர், முதல்வர், தனிப்பிரிவு மனித உரிமை கழக ஆணையம் என பல்வேறு துறைக்கு புகார் மனு கொடுத்து உதவி ஆய்வாளர் அண்ணாதுரையின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்துள்ளார். காவல்துறை உதவி ஆய்வாளர் தனது இருசக்கர வாகனத்தை இலவசமாக பழுது நீக்குமாறு ஒர்க் ஷாப் உரிமையாளரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த சீனிவாசன் தன்னையும் தன் நண்பர்களையும் நாயை அடிப்பது போல் அடித்தார். மேலும் தனக்கு பயமாக இருப்பதாகவும் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என வேதனையோடு தெரிவித்துள்ளார். காசு தரணும் ஓசியா பார்த்து விடுன்றார் சார். காசு வந்து பெண்டிங் வைக்க மேற்கனவே பல பேலன்ஸு அவர் திருமணத்துக்காக பேலன்ஸ் விட்டார் சார். அதுவும் வாங்க முடியல, இதுவும் வாங்க முடியலன்ற ஒரு பயத்தில் வந்து நானும் வேலை பார்க்காம பிரியா பார்த்து கொடுன்னு மிரட்டி என்னை வன்படுத்தினார். என்னால் பார்க்க முடியல சார். என்கிட்ட கையில் காசு, வாழ்வாதார காசு என்கிட்ட இல்லை. கூட வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை 2 பேர்த்தையும் கூட அந்த எஸ்ஐ கூட அவர் கூட வந்தவரை முரளின்றவர் எங்களை அம்மா அப்பாவை மீறி உங்கள் கடை நடத்த முடியாதுன்னு அவ்வளோ கெட்ட வார்த்தையில் தகாத வார்த்தையும் பேசி எங்களை நோக்கடிச்சிட்டார் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு சார். இது போக பார்த்தீங்கன்னா கஞ்சா கேஸில் போடியும் திருட்டு கேஸ் போடுவேன்னு அசிங்கமாக பேசினார் சார். சுட்டுப்பிடின்னு சொல்கிறாங்க சார், மிரட்டுறாங்க சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் தொழில் பண்ணுறது தப்புன்னா நீ ஏற்றுக்கலாம். கலெக்டர் ஐயாட்ட உத்தரவு கேட்குறேன், முதலமைச்சர் ஐயாட்டையும் உத்தரட்டை கேட்டுருக்கேன். எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும். நான் அந்த இடத்துல தான் தொழில் பண்ணணும். எனக்கு வந்து பொய் கேஸு போடக்கூடாது. நான் பொய்க்கு போக மாட்டேன், திருட்டுக்கு போக மாட்டேன். எனக்கு அந்த இடத்துல தொழில் நடக்கணும். எனக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் எதுவுமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நான் கரெக்டாக இருப்பேன் சார். எனக்கு வந்து எந்த ஒரு இடைஞ்சலோ தொடர்ந்தலோ எதுவும் வரக்கூடாது. எனக்கு வந்து என் குடும்பம் முக்கியம், என் தொழில் முக்கியம். என்ன பண்ணாங்க காவல்துறை? எதுவும் பேசினாங்களா அவங்க? இல்லை, வந்தவங்களையும் இறங்கினவங்களையும் காரில் ஏறுறான்னு சொல்லி உன்னை திருட்டு கேஸ்ன்னு சொல்லி உள்ளே அடித்து ஏற்றிட்டாரு. அடி அடிச்சிட்டாரு. கூட இந்த பையனும் நல்ல அடி அடிச்சிட்டாரு. அதுக்குண்டான எவிடன்ஸ் என்கிட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி தரலனாலதான் அவங்களை அடிச்சிட்டாரு. நாய் அடித்த மாதிரி அடிச்சிட்டாரு. நான் ஒரு அதிகாரின்றனால எந்த ஒரு இது பண்ணமுடியல. விஷயம் பார்க்க சொல்கிறாரு. என்கிட்ட வாழ்வாதாரம் கிடையாது. நான் அடிப்படையிலேருந்து கஷ்டப்பட்டு வர்றவன். இது போக கூட வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை வந்து என் அம்மாவிலேருந்து எல்லா விதத்தையும் கெட்ட வார்த்தையாக பேசுகிறாரு. நான் எந்த ஒரு பதிலும் வாங்கலை. நாயை அடி வாங்கின மாதிரி நான் அடி வாங்கினேன். என் கூட இருக்க பசங்களும் அடி வாங்கினாங்க. என் கூட இருக்க பசங்க தான் எனக்கு முக்கியம்.
நான் முக்கியம், எங்கள் பசங்க ரொம்ப ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. இப்போ அந்த பசங்களையும் சேர்ந்து உள்ளே உட்கார வச்சுருக்காங்க சார். இதுக்கு நான் பயந்துக்கிட்டு தான் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்து உயர் அதிகாரிட்டையும் மனு கொடுக்க வந்துருக்கேன் சார். எனக்கு வந்து உயிர் பாதுகாப்பு போக்குவரத்துக்கு வந்து இடைஞ்சல் எதுவும் கூடாது. நான் யாருக்கும் போக மாட்டோம் சார்.